இந்த வீடியோவில் நெட்வொர்க் இன்ஜினியர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்ணுற நெட்வொர்க் கமாண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். நீங்கள் புதுசாக நெட்வொர்க் ஃபீல்டுக்கு வந்திருந்தீங்கன்னா இல்லை நெட்வொர்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே ஐபி கான்ஃபிக் கால், என்எஸ் லுக்கப், பிங், ட்ரேசட் இந்த எல்லா கமாண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன் மூலமாக தான் பார்க்க போகிறோம். எந்த அப்ளிகேஷன்னா cmd.exe, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக தான் சில கமாண்டை கொடுத்தா பல வேலைகளை நம்மளால் சுலபமாக பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சில பேசிக் கமாண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு cmd அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணால் ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கும். நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கமாண்ட் கிடையாது. நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் படிக்கிறதுக்கு சுலபமாக ஒரு கலரை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது என்ன கமாண்ட்டு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் போட போகிறேன். கலர் ஸ்பேஸ் 2 ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணால் பாருங்கள் உங்கள் கமாண்ட்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடுது. இப்போ நான் கலர் 2 தானே கொடுத்தேன், அது எப்படி க்ரீன் கலராக ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பருக்கும் ஒரு லெட்டருக்கும் ஒரு கலர் செட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. கலர் 1னா ப்ளூ, கலர் 2னா க்ரீன், கலர் ஏனா லைட் க்ரீன். ஸோ இதை போல் ப்ரோக்ராம் பண்ணி அவங்க வந்து கலர் கோடிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கலர் கோடு இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் முதல்ல ஹெல்ப் ஸ்பேஸ் கலர் ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா 0னா பிளாக்கு, 1னா ப்ளூ, 2னா க்ரீன். ஸோ ஜஸ்ட் அந்த கலர்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர் 6 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். கலர் 6 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாறிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் படிக்கிறதுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நாம் பார்க்குற ஃபஸ்ட்டு நெட்வொர்க் கமாண்ட்ஸ் என்னென்னா ஐபி கான்ஃபிக். இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேன் வழியாக இல்லை ஒய்ஃபை வழியாக உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் நினைச்சிருப்பீங்க. உங்கள் கம்ப்யூட்டர் எந்த ஐபி அட்ரஸில் ஒர்க் ஆகுது, அதோட சப்நெட் மாஸ்க் என்ன, அதோட கேட்வே என்ன பார்க்கறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது ஐபி கான்ஃபிக். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் கான்ஃபிகரேஷன், அதாவது ஷார்ட் ஃபார்மாக ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு ஐபி கான்ஃபிக் சொல்லி கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணேன்னா நான் எந்த அடாப்டரில் வந்து நான் கனெக்ட் ஆகிருக்கேன், நான் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கேன். அதோட ஐபி அட்ரஸ் என்ன, என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.4.13. ஸோ அது சப்நெட் மாஸ்க்கு, என்னோட டிஃபால்ட் கேட்வே. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேயர் 3ல் வரும். லேயர் 3 என்னது, நெட்வொர்க் லேயரு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா லேயர் 2, அது வந்து டேட்டா லேக் லேயரில் வருது. ஸோ இந்த மேக் அட்ரஸ் எப்படி பார்க்கணும்னா நம்ம அடுத்த கமாண்ட் யூஸ் பண்ணால் நம்ம மேக் அட்ரஸை பார்க்கலாம். மேக் அட்ரஸ்னால் என்னென்னா எந்த ஒரு நெட்வொர்க் டிவைஸுக்குமே ஒரு மேக் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது இண்டிவிஜுவல் அட்ரஸ். அந்த அட்ரஸ் என்னன்ட்டு நம்ம வந்து இப்போ சிஸ்டம் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், ஒரு ரவுட்ரு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்டில் வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் இஸ் லேயர் 2, ஓகேவா. இந்த லேயர் 2வில் பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயரில் வரும். ஸோ இந்த மேக் அட்ரஸ் பார்க்கறதுக்காக நம்ம அடுத்த கமாண்ட்டு ஐபி கான்ஃபிக் /all. ஸோ ஐபி கான்ஃபிக் ஆல் போட்டிங்கன்னா உங்களோட மேக் அட்ரஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். 70-66ன்னு சொல்லிட்டு என்னோடய மேக் அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த ஐபி கான்ஃபிக் ஆலை போட்டு உங்களுக்கு இந்த மேக் அட்ரஸை உங்களால் பார்த்துக்க முடியும். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ் லுக்கப். இந்த என்எஸ் லுக்கப்பில் மொத்தம் 2 மோடு இருக்குது, இன்ட்ராக்டிவ் மோடு, நான் இன்ட்ராக்டிவ் மோடு. ஸோ சிம்பிளாக நம்ம பார்க்கலாம், ரொம்ப டீப்பாக போக வேணாம். ஸோ என்எஸ் லுக்கப்புங்கிறது இப்போ டொமைன் நேம் இருந்ததுன்னா, டொமைன் நேம்னா என்னென்னா இப்போ google.com போடுங்க. google.com முன்னாடி நம்ம நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ google.com பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ google.com ஐபி அட்ரஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்எஸ் லுக்கப்னு போட்டு இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களால் வந்து அந்த ஐபி அட்ரஸை பார்க்க முடியும். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. என்எஸ் லுக்கப் ஸ்பேஸ் போட்டுட்டு google.com.
ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணினா உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸ் வருது பாருங்கள், 142.250.193.174. இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸ். ஸோ எந்த டொமைன் நேம் சர்வருக்கு பின்னாடியும் உள்ள அந்த ஐபி அட்ரஸை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணி உங்களால் அந்த ஐபி அட்ரஸை உங்களால் பார்க்க முடியும். இந்த டொமைன் நேம் ஏன் வந்தது அப்படின்னா, எல்லோரும் நம்ம ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ facebook.com சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரியும். அதுவே நீங்கள் 142, 143 நீங்கள் நம்பர்ஸை சொன்னீங்கன்னா எல்லோரும் வந்து தெரியாது, மறந்துடுவாங்க. அதுக்காக தான் டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு டொமைன் நேமுக்கு பின்னாடியும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்க்கறதுக்காக தான் இந்த கமாண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க். இந்த பிங்க்குங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல்லான கமாண்டு. எல்லா நெட்வொர்க் இன்ஜினியரும் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஹோஸ்ட் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த பிங்க் கமாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோஸ்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஹோஸ்ட்டுங்கிறது நெட்வொர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா டிவைஸும் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டு தான் சொல்லுவோம். அந்த ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுட்டராக இருக்கலாம், இல்லை சுவிட்சஸ்ஸு, எது வேணா இருக்கலாம். சரிங்களா? அது வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த பிங்க் கமாண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து பிங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பிங்க் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஹோஸ்ட்டை ரீச் பண்ணுறீங்களோ அந்த ஹோஸ்ட்டோட ஐபி அட்ரஸை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லைனா google.com அந்த டொமைன் நேம் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கூகுளோட ஐபி அட்ரஸை நான் பிங்க் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட்டு பிங்க் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த கூகுளோட ஐபி அட்ரஸை நான் டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணால் எனக்கு வந்து ரிப்ளே வருது. இந்த ரிப்ளேக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ 142.250.193.174 கூகுளோட சர்வர். அந்த சர்வர் வந்து ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லி இப்போ நான் கேட்டிருக்கேன். அது சிஸ்டத்துலேருந்து கூகுளோட சர்வருக்கு போயிட்டு வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணி எனக்கு காட்டுது. அதாவது 4 பேக்கெட் சென்ட் பண்ணுது, 4 பேக்கெட் ரிசீவ் ஆகிடுச்சு, எந்த ஒரு பேக்கெட்டுமே லாஸ்ட் ஆகல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த டிவைஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது, நமக்கு ரிப்ளே வருது. ஸோ நம்ம ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஹோஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகி திருப்பி ரிப்ளே வருது அர்த்தம். சரிங்களா? ஒருவேளை நீ கொடுக்குற அட்ரஸ் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் ஒரு அட்ரஸ் போடுறேன் பாருங்க, பிங்க் 192.168.5.3. ஸோ இந்த ஐபி பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வந்து எங்கள் ஹோஸ்ட்டுக்கு யாருக்குமே நான் அசைன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெக்வஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நான் என் டிவைஸ்லேருந்து மொத்தம் 4 பேக்கெட் சென்ட் பண்ணிருக்கேன், அங்கே போய் சேரலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே வந்து அந்த ஹோஸ்ட்டும் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் தருது. அதான் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. சரிங்களா? ஸோ 100% லாஸ் ஆகிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வந்து அந்த ஹோஸ்ட்டுங்கிறதே இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, உங்களோட ஹோஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா, ரிப்ளே வருதா என்னன்னு சொல்லி நம்ம பிங்க் மூலமாக நம்ம என்ட்ரு பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆர்டி. இந்த ட்ரேஸ் ஆர்டி ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ட்ரேஸ் ரூட்டு. இந்த கமாண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ பிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளே வராது, ரெக்வஸ்ட் டைம் அவுட்டுன்னு வரும். அப்படி வர்றப்ப நம்ம ஹோஸ்ட் வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாது. ஏன் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேஸ் ரூட் மூலமாக கண்டுபிடிக்கிறது. ட்ரேஸ் ரூட்டுங்கிறது அந்த பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வராது, இடையில பல ரவுட்டர் தாண்டி தான் நமக்கு வரும். அது எது வரைக்கும் வருது, எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த ட்ரேஸ் ரூட் இந்த கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த google.comங்கிற பாத்து வந்து நம்மளால் எப்படி டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணுறோம், அது எது வரைக்கும் ரீச் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன கமெண்ட் போட போகிறோன்னா, ட்ரேசட் ஸ்பேஸ் google.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோஸ்ட்டோட அட்ரஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட ஹோஸ்ட் வந்து எந்த ரவுட்டரை தாண்டி உங்களால் ரீச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ், ஒரு ரவுட்டருக்கு கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். கூகுளோட ஐபி பார்த்தீங்கன்னா 142.250.195 இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 142.2 அந்த ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம அந்த ஐபி அட்ரஸை போய் ரீச் பண்ணிட்டோம். எந்த ரூட் வழியாக போகுதுன்னு நம்ம டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு என்னோட ஐபி காட்டுது, அதுக்கடுத்து என்னோட ரவுட்டர் ஐபி, அதுக்கடுத்து என்னென்ன ரவுட்டர்லாம் போயிட்டு கடந்து போகுதோ அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே, அந்த ரவுட்டரோட ஐபி எல்லாமே நம்ம டிஸ்பிளே ஆகுது. இதான் ட்ரேஸ் ரூட்டு. எந்த பாத் வழியாக நம்ம வந்து இந்த google.com போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாட் ஓன்லி google.com, நீங்கள் எந்த வெப்சைட்டை போட்டிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ட்ரேஸ் பார்ட் வந்து எந்த ரூட் வழியாக போகுதுன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் நெட்வொர்க் கமாண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இதே போல் இன்னும் ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தெரியப்படுத்தணும்னா ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.
பாய்.